என்னாச்சு? இன்னைக்கும் சோகமா? இங்க வா, வந்து என் பக்கத்துல உட்காரு. வா, என்கிட்ட நீ ஒரு கேள்வி அடிக்கடி கேட்குற. நான் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து பேசலைன்னா ஏதோ உன்னை இழந்த மாதிரி ஆகிடுறேன். சரி, என்னோட குழந்தை எப்பவும் தைரியத்தோட இருக்கணும், சரியா? உனக்கு நம்பிக்கைனா என்னன்னு தெரியுமா? உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு வெளிச்சம்தான் நம்பிக்கை. அதாவது நீ ஒரு குகைக்குள்ள இருக்கிறதுன்னு வச்சுக்க. குகைக்குள்ள ஒரே இருட்டா இருக்கு. இந்த குகையிலேருந்து எப்படி வெளியில் போகலாம்னு நீ திகச்சு போயிருக்கப்ப தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சுன்னா இதுதான் நமக்கு வெளியேறக்கூடிய பாதைன்னு நீ நம்பிக்கையோட பயணம் பண்ணுவேல. அதை தான் சொன்னேன். இப்போ நீ போகக்கூடிய பாதையில் கற்கள், முட்கள், நெருப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னு வை, நீ என்ன பண்ணுவ சொல்லு? சரி, நீ போகக்கூடிய பாதையில் முட்கள் இருந்தா நீ என்ன பண்ணுவ? சரியா சொன்ன, குனிஞ்சு எடுத்து போடுவ. சரி, மறுபடியும் நீ போகிற பாதையில் சின்ன சின்ன கற்கள் வந்து என்ன பண்ணுவ? சரியா சொன்ன, ஓரமாக எடுத்து போட்டுட்டு போவேன் சாய். சரி, ஒருவேளை நீ போகக்கூடிய பாதையில் பெரிய பெரிய பாறை துண்டுகள் வந்தா நீ என்ன பண்ணுவ? சொல்லு, ஒன்னதான் என்ன பண்ணுவ? ஒன்று ஒதுங்கி போகணும், இல்லை அந்த பாதையில இருந்து அந்த கல்லை நகர்த்த முயற்சி பண்ணணும், இல்லையா? இதை விட்டுட்டு நீ அங்கேயே உட்காந்து அழுதுக்கு இருந்தா என்ன பண்றது சொல்லு? சரி, இப்ப நீ போற பாதையில தீ இருக்குன்னு வச்சுக்கலாம். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவ? சத்தமா சொல்லு. அதாவது நீ போகக்கூடிய பாதையில நெருப்பு இருந்துச்சு அப்படின்னா அது அணைய வர அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ட அப்படின்னா உன்னோட வேலைகள் எல்லாமே சரி வர எதுவுமே முடியாம போகும். அதாவது உன்னோட வேலைகள் எதுவுமே முடிக்கப்படாமல் போகும், இல்லையா? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? அந்த நெருப்பு மேல நம்மளால நகர்ந்து போக முடியாது. அக்கம் பக்கத்துல தேடணும், தண்ணீர் இருக்கான்னு தேடணும். தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து அணைக்க முயற்சி பண்ணணும். சரி, உன்னோட கேள்வி நியாயமானதுதான். அக்கம் பக்கத்துல குளம் இருக்கு சாய்,
ஆனால் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற. நீ தான் அதை உருவாக்கணும். ஒன்று பண்ணலாமா? அங்கே இருக்கக்கூடிய இலைகளை பறித்து அதை ஒரு கொழுவை மாதிரி செஞ்சு அதிலிருந்து தண்ணி எடுத்து ஊற்றலாமா? சொல்லு. இல்லை, உன்னோட கைகளில் இருந்து 2 கையை குமிச்சு அதை நீர் எடுத்து இந்த தீயை அணைக்கலாமா? சொல்லு. நீ தான் இதை யோசிக்கணும். ஏன்னா உன்னை சுற்றி எல்லா வழியும் இருக்கு. நெருப்பு அணைக்கக்கூடிய எல்லா வழிகளும் இருக்கு. நீ தான் முயற்சி பண்ணணும். எப்படி அணைக்கலான்னு நீ தான் யோசிக்கணும். ஏன்னா அந்த இறைவன் உனக்கு மூளையை கொடுத்துருக்காரு. அந்த மூளையை நீ பயன்படுத்து. எப்படி நம்ம நடக்கக்கூடிய பாதையில் கற்கள் இருக்கு, அதை நீ எடுத்து போட்டு போவ, மறுபடியும் பெரிய பெரிய பாறாங்கற்கள் இருக்கு அப்படின்னு கேட்டபோது நான் எப்படி நகர்த்தணும்னு சொன்னியோ, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாயின்னு சொன்னியோ, அப்படி சொல்லாமல் நீ தான் முயற்சி பண்ணணும். உன்னால் ஒரு புதிய வழியை உருவாக்க முடியும். எப்போதுமே ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்க, நீ எல்லார் மாதிரியும் ஒரே வழியில் போகக்கூடாது. உனக்குன்னு ஒரு வழியை உருவாக்கு. அந்த வழியில் முட்கள் இருந்தால் எடுத்து போட்டுட்டு முன்னேறி செல். கற்கள் இருந்தால் அதையும் எடுத்து தூரமாக போட்டுட்டு முன்னேறி செல். பெரிய பெரிய பாறைகள் இருந்தாலும் அதையும் முடிஞ்ச அளவுக்கு நகர்த்த முயற்சி செய். இல்லையா, அந்த பாறையிலேருந்து ஒரு ஓரமாக நகன்று செல்ல நீ பழகிக்கல். சரி, மறுபடியும் நீ முன்னேறி போய்கிட்டு இருக்க. அப்போ அங்கே நெருப்பு வருது. அக்கம் பக்கத்தில் சுற்றி பாரு. எது பண்ணனா நெருப்பு அணையும்னு யோசி. கண்டிப்பாக வழி பிறக்கும். உன்னால் அங்கே எரியக்கூடிய நெருப்பை அணைக்க முடியும். நான் நெருப்புன்னு சொல்கிறது எதுன்னு தெரியுமா? இப்போ இந்த சூழலில் உனக்கு வந்திருக்க பிரச்சனை, உன்னால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். நீ குனிய குனியதான் கொட்டுவாங்க. கஷ்டம் வருதுன்னு நீ ஓடுனே வையேன், அந்த கஷ்டம் உன்னைய பின்தொடரும். ஒரே ஒரு வினாடி அந்த கஷ்டத்தை எதிர்த்து நில், துணிவோட நில், நம்பிக்கையோட நில். அந்த கஷ்டம் என்ன பண்ணும்? உன்னை பார்த்து வெட்கப்பட்டுட்டு போகும். உன்னை பார்த்து பயந்து போகும். குனிய குனியதான் கொட்டுவாங்க. எதிர்த்து நிமிர்ந்து நில். கொட்ட முடியுமா? இல்லை அடிக்கதான் முடியுமா? உன்னை அடிக்கிறாங்களா? 1 தடவை 2 தடவை 3 தடவை பொறுமையாரு. 4வது தடவை நீ பொறுமையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏசு கிறிஸ்து கூட ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு தான் சொன்னாரே தவிர 3வது அடிக்கு முதுக காட்டுன்னு சொல்லியிருக்காரு. எந்த பைபிள்லேயாச்சும் இருந்திருக்கா? இல்லை நீ தான் படிச்சிருக்கியா? சொல்லு. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உன்னால் அந்த நெருப்பை அணைக்க முடியும். அதுக்கான எல்லா வழியையும் நான் உனக்கு உருவாக்கி தாரேன். ஆனால் நீ எரியக்கூடிய அந்த சின்ன நெருப்பை பார்த்து பயந்து போய் ஒரு கோலத்தனமாக இருக்க. முதல்ல கண்ணீரை தொட. உன்னோட மனசை நீ பக்குவப்படுத்து. என்னால் இது முடியும்னு சொடக்க போட்டு சொல்லு. முடிச்சிட
காட்டு. நடத்த முடியாத விஷயங்களை கூட நடத்தி வைக்கிறவன் தான் உன்னோட சாய். வாழ்வினை தந்தவன் நீயே, வளங்களை தந்தவன் நீயே, பாதை காட்டுபவன் நீயே, வழி துணையாவதும் நீயே. வாழ்வினை தந்தவன் நீயே,